தலைப்பு: பேசும் கலையை எவ்வாறு கற்றுக்கொள்வது? நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற ஒரு முக்கியமான திறமை என்ன தெரியுமா? அது பேசும் கலை. நீங்க எவ்வளவு அறிவு இருந்தாலும் அதை சரியாக சொல்ல முடியலனா அந்த அறிவுக்கு மதிப்பு குறைந்து போயிடும். அதனால்தான் பேசும் கலையை கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம். முதலில் பேசும்போது பயத்தை குறைக்கணும். பலர் பேசும்போது தயக்கம், பதட்டம் உணர்வாங்க. நான் தவறா பேசிடுவேன்னு பயப்படுவாங்க. ஆனா நினைவில் வைங்க, தவறு செய்யாம கற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது, எளிமையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். பெரிய பெரிய வார்த்தைகள் தேவையில்லை. எளிமையான வார்த்தைகளில் பேசினால் அது நேராக மனசுக்கு போய் சேரும். மூன்றாவது, மெதுவாகவும் தெளிவாகவும் பேசுங்கள். வேகமாக பேசினால் நீங்கள் சொல்லும் விஷயம் புரியாது. சிறிய இடைவெளி எடுத்து பேசினால் உங்கள் வார்த்தைகளுக்கு வலிமை கிடைக்கும். நான்காவது, கண்கள் பார்த்து பேசுங்கள். ஐ கான்டாக்ட் என்பது நம்பிக்கையின் அடையாளம். அது நீங்கள் சொல்வதற்கு ஒரு வலிமை தரும். ஐந்தாவது, பயிற்சி. பேசும் கலை ஒரு டேலண்ட் இல்லை, அது ஒரு ஸ்கில். பிராக்டிஸ் பண்ணினால் யாராலும் கற்றுக்கொள்ள முடியும். மிரர் முன்னாடி பேசுங்க, அல்லது உங்கள் குரலை ரெக்கார்ட் பண்ணி கேளுங்கள். உங்கள் தவறுகளை நீங்களே சரி பண்ணிக்கலாம். முக்கியமாக கேட்பது கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல ஸ்பீக்கர் ஆகணும்னா முதலில் நல்ல லிசனர் ஆகணும். மற்றவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பதை கவனியுங்கள். அதிலிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். நினைவில் வைங்க, பேசும் கலை என்பது வெறும் வார்த்தைகள் இல்லை, அது ஒரு தாக்கம். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் தன்மையை காட்டும். அதனால் நம்பிக்கையுடன் பேசுங்கள், எளிமையாக பேசுங்கள், தெளிவாக பேசுங்கள். இன்று தொடங்குங்கள். சிறிய முயற்சியிலிருந்து ஆரம்பியுங்கள். நாளை நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களை ஈர்க்கும் சக்தி பெறும். ஏனெனில் பேசும் கலையை கற்றுக்கொண்டவர் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் வெற்றி பெறுவார்.